கரங்களை தட்டி பாடுவோம். சிறுமையும் எளிமையுமான என்னை நினைவாயிருப்பவரே, சிறுமையும் எளிமையுமான என்னை நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை காக்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பா தழுவி என்னை காக்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உலகையின் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவனத்தாருமே. உலகையின் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவனத்தாருமே. உயிருள்ளவரையும் உமக்காக வாடும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ளவரையும் உமக்காக வாடும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் அப்படியே கண்கரம் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவரை முன்னிறுத்தி
பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் அன்பாக கணவன்
இருக்கு பலத்தை திருக்கரம் என்னை தாங்கி அருள் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை சபை மக்கள் மட்டும் இதை சொல்லுங்க. இந்த நாட்டில் ஆயிரம் பாடுகளும் எங்கும் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் ஆயிரம் பாடுகளும் என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, இயேசுவே, நிறைவான மகிழ்ச்சி கொண்டே உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி கொண்டே
நித்திய பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நீரே. நித்திய பேரின்பமே ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை உமக்கே. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருளில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முண்டே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருளில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே. பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுவோம். எனக்குரிய பங்கும் நீரே. பரம்பரை சொத்தும் நீரே. மீண்டும் சொல்லுவோம். எனக்குரிய பங்கும் நீரே. பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே. இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே. இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. பிதாக்கும் பரிசுத்தரே. புதுப்படைப்பாய் மாறுமையா. பிதாக்கும் பரிசுத்தரே. புதுப்படைப்பாய் மாறுமையா. எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே. பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. ஹல்லேலூயா. நாளெல்லாம் ஆராதனை. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் நீ. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உதடுகளை திறப்பீராக. கழுத்தில் உள்ள கட்டுகள் அவிழ்த்து எழியப்படுவதாக. ஹல்லேலூயா. வாயை விரிவாய் திறந்து அதன் பலனை அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக.
திருக்கரம் நீட்டி கடும் பிரச்சனைகளில் இவர்களுக்கு உதவி செய்தீரே, அதை நினைத்து கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையாய் இருந்தபடினால் கரம் தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதிர்த்தவர்கள் உண்டு, தள்ளினவர்கள் உண்டு ஐயா, ஆனால் அவர்களுக்கு முன்பு பந்தி ஆயத்தப்படுத்தி தந்தீரே. ஹalleluya. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை, என் பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் திருச்சபையை, என் தேசத்தை ஹalleluya தொடர்ந்து வருவதாக. ஜெபிக்கிறவர்களின் நிமித்தம் தொடர்ந்து வருவதாக. திறப்பிலே நிற்கிறவர்களின் நிமித்தம் தொடர்ந்து வருவதாக. நல்ல ஆரோனின் ஊழியர்களின் நிமித்தம் தொடர்ந்து, ஆரோன் போன்ற ஊழியர்கள் மூலம் தொடர்ந்து வருவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதான ஆசாரியராகிய நீர் இருக்கிறீர். எங்கள் தேசத்திற்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீர். திறப்பிலே நிற்கிறவராய் இருக்கிறீர். பிதாவின் சமூகத்திலே மாசத்தொழிலாக எங்களை நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறீர். ஆகவே நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்கிறபடியினால் கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். ஆராதனை மீறி பகுதியை பொருட்படுத்த நடத்திட்டாரும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். கடந்த வாரம் பிரசங்கத்துடைய தலைப்பு ஞாபகமா இருக்கா யாருக்காச்சும்? ஒன்றை நான் கேட்டேன். ஆங்கிலத்தில் பி ஷுர் ஆஃப் வாட் யூ வாண்ட். ஆமா, நீ கர்த்தரிடத்தை என்ன கேட்கிறாய் என்று நீ அறிந்திருக்க வேண்டும், அதை தெரிந்திருக்க வேண்டும். எல்லாரும் விழிப்போடு இருக்கிறீங்களா? கர்த்தர் இல்லாதவர்கள், இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க கூட சில வேளைகளில் சில காரியங்களின் மேல் குறிக்கோளா இருந்து அதை அடைந்து விடுகிறார்கள். அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? ஆனா நாம் ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்டால் நாம் அதை நாடி நாம் என்ன செய்யணும்? தேடி அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை முன்னிறுத்தி நாம் நோக்கி செல்ல வேண்டும். ஜெபத்தை குறித்து ஏராளமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கடந்த வாரம் கேட்டது போல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியா. ஒன்றைதான் கேட்டேன்னு சொல்றாரு, ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி, அதுல இருந்து ஒரு கம்மா, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி, அதுக்கு அடுத்து ஒரு கம்மா, நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்போ அவர் ஒன்றை கேட்டேன் என்று சொல்லி மூன்றை சொல்லுகிறார். ஆனால் இந்த மூன்றும் ஒன்றே தான் குறிக்கிறது. கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். தேவனை பற்றி ஆராய்ச்சி செய்யும்படி இருக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா என்னுடைய சன் இருந்த சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் நிரம்பி வழியும். அவன் போற ஆலயத்துல எண்ணிக்கை குறைவா இருக்கும். அந்த ஆலயத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு நாள் நான் அவன்கிட்ட கேட்டேன், அந்த ஆலயத்தை பற்றி நிறையா சொல்கிறாங்களே, நிறையா கூட்டம் வருன்றாங்க அப்படின்னு, உங்களுக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டான். என்னது உங்களுக்கு அது தேவையான்னு? அந்த பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண வேண்டான்னு கற்றுத்தராரு. நீங்கள் ஜெபத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. ஐயோ நம்ம ஜெபிக்கணும்ல நினைக்கிறோம் அப்படின்னு. உபவாசம்னா என்னன்னு அந்த பாஸ்டர் கேட்குறாரு. நீங்கள் அதை நம்புறீங்களா? நம்ம தான் உபவாசிக்கிற ஆட்கள் ஆயிடுச்சே அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு சொன்னான். இந்த உலகத்திலேயே நல்லா ட்ரெஸ் பண்ணுறது தப்பே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் எந்த நேரத்துக்கு எந்த ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். என்ன, உலகத்திலே நல்லா ட்ரெஸ் பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான். என்ன, சாலமோன் கூட லீலி புஷ்பத்தை போல ட்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்னு பைபிளில் எவிடன்ஸ் இருக்கு. அவன் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான், அவன் ஈக்குவலாக வரல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெனாசிர் பூட்டோன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ட்ரெஸ் பண்ண அளவுக்கு
உலகத்துல வேற யாரும் ட்ரெஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு டனல்ல ஒரு அம்மா அடிபட்டாங்களே, டயானா, அவங்க ட்ரெஸ் பண்ண அளவுக்கு யாருமே ட்ரெஸ் பண்ணல. அதுக்கு அடுத்து மூணாவது யாருன்னா அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் தானா. அந்த பாஸ்டர் ஒய்ஃபை பார்க்கறதுக்காகவே அந்த சர்ச்சைக்கு கூட்டம் வருமா. சொல்லிட்டு இப்போ என்ன டேடி பாருங்களா அப்படின்னா நம்ம போக முடியுமா? இனிமேல் புதிய உபதேசங்கள் வருகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். என்ன புதிதா ஒன்று சொன்னா என்ன உடனே அப்படியே கண்களை திறந்து பார்க்குற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனா இயேசு மாறாதவர், அவருடைய வேதம் மாறாதது, அவருடைய வார்த்தைகள் மாறாதது, அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை மாறாதது. அதை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தை நம்புகிறவர்கள், இந்த ஜெப நாட்களிலே நான் சொல்லி இருக்கிறேன், என்ன ஜெபத்தை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல புற இனத்தவர்கள் கூட நம்புகிறார்கள். கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு தமிழ்நாடு சிஎம் பெரியார் திடல்ல ஒரு மீட்டிங் நடத்த ஏற்பாடு பண்ணும்போது பெரிய மழை பெஞ்சோன்னு அவர் சொல்லியிருக்கிறார், எவனாவது ஒரு கிறிஸ்தவ போய் எங்கேயாவது ஒரு இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், அதான் நம்ம இந்த மீட்டிங் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி. அப்ப அவரு கிறிஸ்தவர்களை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஜெபத்தை நம்பி இருக்கிறார். நீங்கள் எவ்விதம் இருக்கிறீர்கள்? நீங்க அறிந்த காரியங்களையே கோடிட்டு காண்பிக்கிறேன். இந்த நாட்களில் உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? இங்கே 27ஆம் சங்கீதத்திலே தாவீது என்ற அந்த ராஜா சொல்றான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றைத்தான் கேட்டேன் என்று. இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட அநேக காரியங்களை கேட்கிறோம் இல்லையா? அதில் அநேக காரியங்களை நாம் பெற்று கொண்டு இருக்கிறோம். சில காரியங்கள் தாமதித்து இருக்கிறது, நாம் கேட்டு இருக்கிறோம், ஆனால் தாமதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இல்லை என்றால் இன்னும் அது தாமதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சில ஜெபங்களுக்கு பதிலை நாம் பெறவும் இல்லை. அப்போ நாம் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எப்படி, ஏன் பதில் தாமதிக்கிறது, ஏன் பதில் வரவில்லை, ஏன் பதிலை துரிதமாய் பெற்றுக் கொண்டேன். சில ஜெபங்கள் முடியும் போதே பதில். நாளாகமத்திலே யாப்பேஸ் தன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், அதே வசனத்திலேயே பதில். எஸ்தர் புத்தகத்திலே அவள் ஒரு அதிகாரத்தில் ஜெபிக்கிறாள், மறு அதிகாரத்தில் அவளுக்கு பதில் வருகிறது. அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள், ஒரே இரவிலே பதில் வந்தது. சில வேளைகளிலே பதில் மறுக்கப்பட்டது, சில வேளைகளில் பதில் தாமதமாக அவர்களுக்கு வந்தது. ஆனால் பதிலை அவர்கள் பெற்றார்கள். ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் தேவனுடைய ஜெபத்திற்கும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் தேவனுடைய ஜெபத்திற்கும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கும் வித்தியாசம் இல்லாத அளவிற்கு நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும். யோவான் ஸ்நானகன் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தான். சீசர்கள் அதை வைத்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே வந்து ஜெபிக்க கற்றுத்தரும்படி கேட்டுக்கொண்ட வேளையிலே ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்ப அது ஒரு மாடல் பிரேயர். பரமண்டல ஜெபத்தை சொல்லுவது சரியா தவறா என்று கிறிஸ்தவத்திற்குள் கேள்வி இருக்கிறது. பரமண்டல ஜெபம் ஜெபிக்கப்பட வேண்டிய ஒன்று, அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எனி பெண்டிகாஸ்டல் ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம், அசம்பிளிஸ் அவார்ட்ல இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். ஆனால் பரமண்டல ஜெபம் ஜெபிக்கப்பட வேண்டிய ஒன்று. எபேசியர், கலாத்தியர் நிருபங்களை பார்க்கும்போது நல்ல ஜெபங்களின் மாதிரிகளை நீங்கள் பார்க்க முடியும். யோவான் 17ஆம் அதிகாரத்தை கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு அவருக்காக, அவரோடு இருந்த சீசர்களுக்காக, அவர் மூலம் வரப்போகிற திருச்சபைக்காக, உலகத்தில் உள்ள கடைக்கோடி மனிதன் வரைக்கும் ஜெபித்த பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்று நம்முடைய ஜெபம் குறுகி காணப்படுகிறது, குன்றி காணப்படுகிறது. சில வேளைகளிலே நமக்காக மட்டுமே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த
காரியங்கள் மாற வேண்டும். இந்த காரியங்கள் மாற வேண்டும். வேதத்திலே மரியாள் மார்த்தாள் அந்த சம்பவத்தை எடுக்க வேண்டாம். லூக்கா 10:42 ஆண்டவர் சொல்றார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். மார்த்தாளும் தேவை, மரியாளும் தேவை இல்லையா? என்ன, மார்த்தாளும் தேவை, மரியாளும் தேவை. அன்னைக்கு மார்த்தாள் சமைத்து கொண்டிருந்தாள், மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ஆண்டவர் யாரை மெச்சிக்கொண்டார்? மரியாளை. தேவையானது ஒன்று, அதை அவள் என்ன செஞ்சா? தெரிந்து கொண்டாள். அதோட விட்டுருக்கான் ஆண்டவர், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு கேள்வி நிறைய வரும். நான் எங்க அப்பாட்ட கேள்வி கேட்டிருக்கிறேன், போதுகிற என்ற நிலைமையில உள்ள ஒரு இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறேன், உங்கள்கிட்டையும் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். என்ன அந்த கேள்வியில ஒண்ணு, மார்த்தாள் மட்டும் அன்னைக்கு சமைக்கலன்னா இயேசு எங்க சாமி பட்னியால போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் வேதத்தை வாசித்த பின்புதான் தெளிவு வந்தது. மரியாளோடு மார்த்தாளும் லாசரும் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருந்தா அந்த ஊர்ல உள்ள சீமோன் என்பவன் வீட்டில இருந்து சாப்பாடு வந்திருக்கும். அவன் உட்கார்ந்து அவன் வேலைக்காரங்களை வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? சீமோனும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான், நானும் வந்து உம்முடைய பாதத்துல உட்காரவா அப்படின்னு கேட்டிருப்பான். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள் உண்டு, ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? ஆண்டவருக்காக பணத்தை கொடுக்கிறவர்கள் உண்டு, ஆனால் ஆண்டவருக்காக நேரத்தை எவ்வளவு நாம் கொடுக்கிறோம்? ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார்கள், அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருது. ஆனா எதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள்? ஃபாதர் பெர்க்மன்ஸ் தன்னுடைய ஊழிய அனுபவத்திலே இடையில அவர் பாடின பாடல் ஒன்று, எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே அப்படின்னு கேட்கிறார். எப்படிப்பா ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இன்று நம்முடைய ஜெபங்கள் எவ்விதம் இருக்கிறது? நம்முடைய ஆலயம் இந்த இடத்துல கட்டப்பட்ட புதுசுல ஒரு குடும்பத்தினர் வருவாங்க, அவங்களுக்காக வாட்ச்மேன் கதவை திறந்து கொடுப்பாரு. கதவை திறந்து லைட் ஃபேன் எல்லாம் போட்டோன்னே 2 பேரும் முழங்கால் போடுவாங்க. போட்டுட்டு அடுத்த செகண்ட் ஒரு நிமிடம் இல்லை, அரை நிமிடம் அதுல டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அரை நிமிட ஜெபமே ஒரு பெரிய ஜெபமாக அவருடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ குடும்பம் தான் அவர்கள். ஆனால் அந்த அரை நிமிட ஜெபம் அவர்களுக்கு பெரியதாக தென்பட்டது. அதுக்கு மேல ஜெபிக்க அவங்கள்ட்ட வார்த்தை இல்லை, அதுக்கு மேல ஜெபிக்க பாரம் இல்லை, அதற்கு மேலே ஜெபிக்க தேசத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவர்களுக்கு இல்லை, அதற்கு மேல் ஜெபிக்க சபையை குறித்த பக்தி வைராக்கியம், சபையை பற்றின நிலைமைகள் அவர்களுக்கு தெரியாதபடியினால் அவருடைய ஜெபம் எவ்விதம் இருந்தது என்றால் தான் 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 என்று ஒரு அட்டையை போல, ஒரு திருப்தியற்ற அட்டையை போல. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க திருப்தி அடைய முடியல. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவையானது ஒன்றே. ஒன் திங் இஸ் நெசசரி. மேரி ஹஸ் chosen, அவள் அதை தெரிந்தெடுத்தாள். that is the good person. அவள் ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் ஒரு 1000 நாட்கள் தான் இந்த பூமியிலே சுற்றி திரிய போகிறார் ஊழியம் என்ற நிலைமையில. அதிலே சில நாட்கள் தான் தன்னுடைய வீட்டிற்கு வரப்போகிறார். தன்னுடைய வீட்டில் உள்ள லாசருவையும் மரியாளையும் மார்த்தாளையும் நேசித்து வரப்போகிறார். ஏதோ ஒரு கருத்தை கூற விரும்புகிறார், கண்களினால் கூற விரும்புகிறார், வார்த்தையினால் கூற விரும்புகிறார். அதை தன்னுடைய இருதயத்துக்குள் அவள் ஏற்றுக்கொண்டபடியினால் ஒருவரும் ஒரு காலும் அதை அவளிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை, எடுத்துக்கொள்ள முடியாது. இன்று உங்களுடைய ஜெபம் எவ்விதம் இருக்கிறது? இந்த 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நம்முடைய ஜெபம் சரியாக இருக்கும் என்றால் நம்முடைய நாட்டம் சரியாக இருக்கும். இல்லை என்றால் நம்முடைய நாட்டம், நம்முடைய பேஷன்
ஆர் அவர் சீக்கிங், நாம் எதை தேடுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை கண்டுபிடிக்க முடியும், அதை அடைய முடியும். கடவுள் நம்பிக்கையற்ற தவறான ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்கிற மனிதன், பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேனே, அதை மனசுல முன்னாடி நிறுத்திக்கோங்க. அவரால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நாம் கேட்டுக்கொள்ள போவது மேலானது. நாம் கேட்டுக்கொள்ள போவது தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. அதை நாம் எவ்விதம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். கடந்த ஆண்டு இறுதி பகுதியில் இருந்தே எனக்குள் வந்த ஒரு வார்த்தை 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Are we seeking continually? கர்த்தரை எப்பொழுதும் நாம் தேடுகிறோமா? ஆதிகால திருச்சபை இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதித்தார்கள். வீடுகளில் ஆராதித்தார்கள், தெருக்களோரம் ஆராதித்தார்கள், இடையூறுகளுக்கு நடுவே ஆராதித்தார்கள். ஒவ்வொரு திருச்சபையுடைய காலங்களை நீங்கள் பார்க்கும்போது சாத்தானுடைய சிங்காசனம் ஒரு இடத்திலே வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு திருச்சபை ஆராதித்துக் கொண்டே இருந்தது. பாடுகள் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது, சிமிர்னா கால திருச்சபை. ஆனால் அவர்கள் உடைக்கப்பட்ட நலதத்தை போல இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்காக இடைவிடாமல் அவர்கள் பணி செய்து கொண்டே இருந்தார்கள். ஆதியிலே செய்த கிரியைகளையும் விட்டு விடாதிருந்தார்கள். காரணம் அவர்களுடைய ஜெபம், அவருடைய தேடல், அவர்களுடைய நாடுதல், இல்லை என்றால் நாடல். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்டா பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்ற வார்த்தைக்கு சுருக்கமா சொல்லுவாங்க மத்தேயு 7:7 கேளுன்னு. ஆனா அந்த வார்த்தைகளை நீங்க வாசிச்சு பாருங்க. Ask and it will be given to you, seek and you will find, knock and will be open to you. திறக்கப்படும் வரைக்கும் நாம் தட்டுகிறவர்களாக, பதில் கிடைக்கும் வரைக்கும். ஏன் இந்த பதில் தாமதிக்கிறது? இந்த பதில் உடனே எனக்கு கிடைத்து விட்டது, இல்லை என்றால் ஏன் மறுக்கப்பட்டது என்று நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிறோமா, தேடுகிறோமா, தட்டுகிறோமா? இன்னைக்கு சிலருடைய ஜெபங்கள் எப்படி தெரியுமா இருக்குது? இந்த சின்ன பிள்ளைகள் காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடுவாங்க தெரியுமா? அது மாதிரி அந்த காலத்துல காலிங் பெல் வந்த புதுசுலலாம் வீடுகள்லாம் சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும். நரிமேட்லலாம் நான் பார்த்துருக்குறேன். இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் அப்படின்னா, மதியம் வயதானவங்க படுத்துக்கிட்டு இருக்கிற வீட்டில் போய் அப்படி அப்படி பெல்லை அடிச்சுட்டு ஓடிடும். இங்கே வந்து பார்த்தா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவது போல என்னைக்காவது ஒரு நாள் பெல் அடிக்க வரும்போது அந்த வீட்டுக்காரங்க பார்த்துருவாங்க. ஆனால் அந்த கால மனிதர்கள் கொஞ்சம் இரக்கம் உள்ளவங்க, கொஞ்சம் பொறுமையானவங்க. இனிமேல் நீ என்ன செய்யாதம்மா, செய்யாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்பெல்லாம் பெல் அடிச்சா தூக்கில் கட்டி தொங்க போட்டுருவாங்க. என்ன இப்போ அப்படிப்பட்ட காலம். என்ன உன்னுடைய உள்ளம் நம்முடைய வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத ஜனங்களை பார்க்குதா? அவனுடைய எதிர்காலத்தை பார்க்குதா? ஒரு பக்கம் ஆண்டவர் ஜனங்கள் தேசத்திற்காக திறப்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எவ்விதம் இருக்கிறோம்? நாம் கேட்கிறோமா, தேடுகிறோமா, தட்டுகிறோமா? சில வேளைகளிலே ஜெபங்களுக்கு தடை நமக்குள்ளே இருக்கலாம். மகாத்மா காந்தி அவங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாங்க, என் பையன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், கொஞ்சம் புத்தி சொல்லுங்க அப்படின்னு அவருடைய நண்பர் ஒருவர். உன்னைய மகாத்மா காந்தி சொன்ன சம்பவம், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு வாரம் கழிச்சு அந்த பையனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. உடனே ஒரு வாரம் கழிச்சு திரும்ப கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. தம்பி, நிறையா ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடாத, எப்பமாச்சும் ஒருக்கா சாப்பிட்டுக்கோ, அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனே அந்த பையனுடைய அப்பா கேட்டிருக்கிறாரு, அது ஏன் நீங்கள் போன வாரமே இதை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா,
போன வாரம் வரைக்கும் நான் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நானே ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு ஸ்வீட் சாப்பிடாடான்னு நான் எப்படி சொல்ல? அதனால இந்த ஒரு வாரம் நான் என்ன செஞ்சுட்டேன், ஸ்வீட்ஸை நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மகாத்மா காந்திக்கு இருந்த இருதயம் இன்னைக்கு திருச்சபையில் உள்ள மக்களுக்கு இல்லை, ஊழியர்களுக்கு இல்லை. நான் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல எனக்கு என்ன நியாயம் இருக்கு? என்ன உங்களுடைய ஜெபம் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னா, சர்ச்சில் இந்த 40 days ப்ரேயரில் எல்லாரும் உங்களுக்கு என்ன இமீடியட் நெசசரி அதெல்லாம் எழுதி வச்சு இந்த இடத்துல ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னோம். ஒன்று தான் எழுதணும் அப்படின்னா எனக்கே நிறையா வந்துச்சு. சரின்ட்டு 7 காரியங்கள் என்ன செய்யுங்க, எழுதுங்கள். அதை எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்களும் ஜெபிங்க, உங்களுக்காக பக்கத்தில் உள்ள ஒருத்தரும் ஜெபிப்பார், நாங்களும் ஜெபிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்வார், அற்புதத்தை செய்வாருன்னு. ஏன் முதல் ஜெப குறிப்பு இங்கே வந்த சிலருக்கு தெரியும். ஏன்னா கோடி ரூபாய்க்கு மேலே நான் கேட்டிருக்கேன். என்ன தெரியுமா கேட்டிருக்கேன்? 9:30 மணிக்கு எங்கள் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு எல்லாரும் வந்துடணும், வர்றவங்கலாம். அதுதான் என்னுடைய முதல் ஜெப குறிப்பு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்கல. ஆனால் நான் ஜெபித்து கொண்டே தான் இருப்பேன். ஆனால் கர்த்தர் பதில் செய்வார், கர்த்தர் பதில் கொடுப்பார். என்ன ஆண்டவரை கனம் பண்ண ஒருவர் முந்திக் கொள்ளும் போது ஆண்டவர் அவர்களை கனம் பண்ண முந்திக் கொள்வார். நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம், தண்ணி இல்லை, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு. ஆனா கர்த்தர் தான் அந்த காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வாரு. இன்னைக்கு பெங்களூர்ல என்ன வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படின்றாங்க. ஏற்கனவே ஆலயத்துக்கு போகாத ஆளு அரைகுறையா போன கேஸ்ல இப்ப என்ன தெரியுமா சொல்லும், தண்ணி இல்லைன்னு. தண்ணி இல்லைன்னு சொன்ன கேஸுக்கு கூட கொஞ்ச நாள் ஆண்டவர் தண்ணி இல்லாமல் போடுவார். உண்மையா சொல்றேன். பக்கத்து வீட்டுக்காரன் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணா கூட தண்ணி கிடைக்காது அவனுக்கு. காரணம் என்ன? வசதி இருக்கும் போதே நீ ஆலய ஆராதனைக்கு 9:30 போகலையே, உனக்கு வசதி பண்ணி கொடுத்து என்னடா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அது ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் பதில் தராதபடியினால் மற்ற 6 காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் இதுவரைக்கும் தரலன்னு சொல்ல முடியாது. மரணத்திலிருந்து கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கற்பத்தின் கனிகளை இந்த ஆண்டு அனைவருக்கு கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் சிலருடைய கற்பங்கள் திறக்கும்படி தட்டி கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் அதற்கு பதில் தருவார். பலருடைய வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பயன்படுத்துகிறவர்கள், கர்த்தரிடத்திலே வருகிறவர்கள் அதற்கு பதிலை பெற்றுத்தான் ஆவார்கள் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வேளையிலே உங்களுடைய ஜெபங்கள் என்ன ரொம்ப செல்ஃபிஷா இருக்க வேண்டாம். ஆனா உங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், மறந்து விடாதிருங்கள். ஜெபத்தை நம்பாதவுடைய போதனைகள் பெருகிற இந்த காலத்திலே சொல்லுகிறேன். ஆண்டவர் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, நீ ஜெபிக்க தேவையில்லைன்னா அப்ப ஆண்டவர் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதுன்னு இந்த பைபிளை எழுதி வச்சிருக்க மாட்டார். வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லி வைத்திருக்க மாட்டார். இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று எழுதி வைத்திருக்க மாட்டார். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று எழுதி வைத்திருக்க மாட்டார். விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று எழுதி வைத்திருக்க மாட்டார். ஊக்கத்துடனே ஜெபியுங்கள் என்று எழுதி வைத்திருக்க மாட்டார். ஜெபத்திலே போராடினேன் என்று பவுல் எழுதி வைத்திருக்க மாட்டார். அப்ப என்ன அப்படின்னா ஜெபம் தேவை, ஆனால் அது கிவ் அண்ட் டேக் பாலிசியா முடிஞ்சிடக்கூடாது. எப்படி தெரியுமா, நான் ஜெபிக்கிறேன் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு. சில பிள்ளைகள் என்னைக்கு சொன்னபடி கேட்காத பிள்ளைகள் திடீர்னு வந்து சொன்னபடி கேட்கும். என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு 1000 ரூபா வேணும். என்ன வேணும்? இன்னைக்கு ஒரு 1000 ரூபா வேணும். நாளைக்கு எக்ஸ்கர்ஷன் போகணும், அதுக்காக வரும். அப்படி அதை ஒரு தகப்பனே அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? தகப்பனே அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோம்னா எங்கள் அப்பாட்ட ஸ்கூல்ல இருந்து வந்தவுடனே கார்டை கொடுத்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே நேரம் ஒரு ரேங்க் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சுன்னு வைங்க, ஏன்னா எப்போ தெரியுமா கையெழுத்து வாங்குவோம்? ஸ்கூலுக்கு 8:50 புறப்படும் போது 8:48 கொண்டு போவேன். போவோன்னு கூட சொல்லக்கூடாது, போவேன் 8:48. அவர் அப்பம் பார்த்து வாங்கி, உன் கிளாஸ்ல எத்தனை பேர், எத்தனை ரேங்க், கையெழுத்த போடுங்க டாடி. என்னது கையெழுத்த போடுங்க? என்ன 2 நிமிஷத்துக்கு போலன்னா வாத்தியார் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாருன்னு அவசரப்படுத்தி என்ன செஞ்சிருவோம், கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் என்னைய மாதிரி கிடையாது. அதே கையெழுத்து போட்டுரும். அப்பா கையெழுத்த போட்டுரும், அம்மா கையெழுத்த போட்டுரும், சிலது அசம்பிளி சாப்பாடு சூப்பரண்ட் கையெழுத்தே போட்டுரும். இன்னும்
நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கையெழுத்தை ஆண்டவர் மட்டும்தான் சார் போட முடியும். ஆண்டவர் சைன் பண்ணது தான். ஆண்டவர் உங்களை சைனிங் அத்தாரிட்டியா முருதேகாயை போல செக்யூரிட்டி ஆஃபீஸர் வேலையில் இருக்கலாம் நீங்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை சிக்னேட்டரி அத்தாரிட்டியா மாற்றினாருன்னா, ஆண்டவர் மாற்றினா ஒருவனும் ஒரு காலம் அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. தலை நிமிரச் செய்கிறவர் அவர், தலையை உயர்த்துகிறவர் அவர், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஏற்படுத்தி தருகிறவர் அவர், சகோதரரை காட்டிலும் பெரியவனாக மாற்றுகிறவர் அவர், குடும்பத்தில் உள்ளவர்களை காட்டிலும் 5 மடங்கு 10,000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கொடுக்கிற தெய்வம் கூரை என்ன செய்யும், பிச்சிட்டு கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெய்வம் கொடுக்கிறவர். கடின உழைப்பு ஒருவனை ஆசீர்வதிக்கும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இன்னைக்கு மதுரையில், தமிழ்நாட்டில், இந்தியாவின் பல பகுதிகளில் ஒரு மொஃபட் நிறுவனம் இருக்கு. அதோடைய ஆரம்பத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிப்பேர் ஷாப் தான். என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்டுக்கு சைக்கிள் ரிப்பேர் ஷாப்புக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னைக்கு அவங்க பேரை வச்சு அவ்வளவு மொஃபட்ஸ், லேடிஸ்லாம் அந்த மொஃபட் தான் ஓட்டுறாங்க. ஜென்ஸ் ஓட்டும் போது ஸ்பீடு அது 40 போகுது, லேடிஸ் ஓட்டும் போது 60 கிலோமீட்டரா போகுது. ஆனாலும் எப்படியோ கர்த்தர் தமிழ்நாட்டில் அநேகரை பாதுகாத்து உயிரோடு என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இந்த தமிழ்நாட்டில் கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஏன்னா ஒரு நாள் நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். மதுரையிலேயே ஒரு பெரிய வியாபாரி அவர். அவருக்கு நமக்கு கொஞ்சம் எப்பவுமே கருத்துகள் மோதல் இருக்கும். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், பகலில் பறக்கும் அம்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நம்ம பார்த்தது இல்லை இல்லையா, பெண்களுடைய அம்புகளை பார்த்துருக்கிறோம். பஸ் ஸ்டாப்ல சிலருடைய அன்புகளை நாங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பார்த்துருக்குறோம். என்ன போகட்டும். என்ன, ஆனால் பகலில் பறக்கும் அம்பு அவர் சொன்னார், டிவிஎஸ் 50 தான் பகலில் பறக்கும் அம்புன்னாரு. ஏன் அப்படின்னா, சைக்கிள் கூட கிடைக்காதுமே, வாங்குறது என்ன வண்டி தானா, டிவிஎஸ் 50. அவர் சொல்றாரு, அந்த வண்டி ஹெட்லைட் பவர் அவ்வளவு பிரைட்டா இருக்கும். அடுத்து அதோடைய ஸ்பீடு, ஆக்சிலரேட்டர் கொடுத்தவன் என்ன செய்யும், அது சும்மா பத்திக்கிடுமா. என்ன, அப்போ இடையில வந்தவன் கதை முடிஞ்சிடும். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த டிவிஎஸ் 50க்கும் நம்மளை பாதுகாத்து, அப்படிப்பட்ட மக்களுடைய கைக்கும் நம்மை பாதுகாத்து, நம்முடைய தலையை என்ன செஞ்சிருக்கிறாரு, நிமிரச் செய்தவராயிருக்கிறார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதமாக மாறுவதுதான் தேவனுடைய சித்தம். இடத்தை மாற்றி அல்ல, ஊரை மாற்றி அல்ல, அப்பா அம்மாவை மாற்றி அல்ல, குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி அல்ல, உங்களை அவர் மாற்றி ஆசீர்வதிக்கிறவராக விரும்புகிறார். அப்போ உங்களுடைய ஜெபங்கள், அதுல ஆண்டவர் சில காரியங்களோடு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது என்ன, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபித்த ஜெபத்தில் இருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். இப்ப ஒரு ரொம்ப தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவரை ஒரு ஊழியர் ஆசீர்வதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் என்ன ஆகும் தெரியுமா, இருதயத்துல குத்தும். எனக்கெல்லாம் அப்படி குத்தி இருக்கு. மதுரையில் ஒரு கலெக்டர் இருந்தாங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரியாட்டாலும் எனக்கு அதில் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா தண்ணி அடிப்பாங்க. என்ன அடிப்பாங்க? தண்ணி அடிப்பாங்க. டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங் நடந்துச்சு மதுரையில் தம்க மைதானத்தில். அவர் அந்த அம்மாவை ஆசீர்வதித்து ஜெபம் பண்றாரு, அளவில்லாமல் ஆசீர்வதியும். கஷ்டமா இருந்துச்சு, என்னடா இந்த அம்மாவுக்கு இப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்தார் பார்த்துக்கோங்க. அந்த அம்மா துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் கேள்வி இருந்துச்சு, அவருக்கு தான் நல்ல டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கு, எப்படி இப்படி ஆசீர்வதிக்கலான்னு. அப்பதான் ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட இடைப்பட்டாரு, ஒருத்தனை நீ ஆசீர்வதிக்கிறேன்னா அதுல பெரிய ஆசீர்வாதம் இயேசு அவனுக்குள்ள போவதுதான் பெரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு தான் அவனுடைய ஆசீர்வாதம். அப்ப பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாக அப்படின்னாலே அவன் ரட்சிப்பை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு நகை இல்லைன்னா ஒரு இடம், இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனா பெரிய ஆசீர்வாதமே ரட்சிப்பை சுதந்தரிப்பது தான். அப்பதான் தெரிஞ்ச, ஓ அப்ப அந்த ஊழியர் ஜெபித்ததிலையும். அதனால நீங்க யாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம், இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. ஆனா
சில ஜெபங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். யாராவது ஹாஸ்பிட்டல் திறப்புக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பல்லாயிரங்கள் வரும்படி ஜெபிக்கிறேன், ஜெபிச்சிடாதீங்க. வர்றவே சுகமாயிட்டு போகணும். அடுத்து இவங்களுக்கு என்ன வேணும்? நல்ல நாலேஜ் வேணும். என்ன சிலது டாக்டர் MPBS முடிச்சிருக்கும், நான் யாருக்கு எதிரி இல்லை, MD முடிச்சிருக்கோம், பேருக்கு பின்னாடி அது இது என்னென்னமோ ஆனஸ் அப்படிலாம் போட்டிருக்கோம். ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பாவம் மாட்டினவே என்னது செத்தான். அப்படிதான். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை எங்கள் அப்பா சொன்னாங்க. ஒரு அம்மா நிறைமாத கர்ப்பிணி, இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு சில நாட்கள் தான் இருந்துச்சு. அப்போல்லாம் ரொம்ப சீசர்லாம் பண்ணுறது இல்லை. அந்த டைமில் அந்த அம்மா ரோட்டில் போகும்போது ஒரு மாடு வந்து அந்த அம்மா வயிற்றுல குத்திருச்சு. குத்துன உடனே நம்ம வயிறுன்னு நினைக்கிறோம், ஆனால் வயிற்றுக்குள்ள எத்தனையோ லேயர்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த யூட்ரஸ்குள்ள இருந்த குழந்தை தான் காலை வெளியே நீட்டிருச்சு. அப்போ சில டாக்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணி அந்த காலை உள்ள தள்ள பார்த்துருக்குறாங்க, முடியவே இல்லை. இதுக்காக நீங்கள் யாரும் சிகரெட் குடிங்கன்னு சொல்லல, ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்ட கொண்டு போய் இருக்கிறாங்க. அவருக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் உண்டு. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சில டாக்டர்ஸ்க்கு இறக்கம் இருக்காது, சில டாக்டர் ரொம்ப இறக்கம் உள்ளவங்க, பல டாக்டர்ஸ் இறக்கம் உள்ளவங்க. அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் சாட்சி கேட்பீங்க. ஏன்னா அவர் ஒரு சிகரெட்டை வச்சு அந்த குழந்தை காலில் அப்படி சுட்டுருக்கிறாரு. சுட்ட உடனே அது டக்குன்னு காலை என்ன செஞ்சுக்கிடுச்சு, யூட்ரஸ்குள்ள இழுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நீ என்னமா ஸ்கேன் பண்ணிக்க, போய் பார்த்துக்கோமா வேற எங்கேயாவது GHல அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அப்போ பாருங்களேன், அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தை போல சமயத்துக்கேற்ற ஞானத்தை கர்த்தர் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. என்ன இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எனக்கு கேள்வி இருந்துச்சு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீதியையும் தேடுங்க, அதான் ப்ரையாரிட்டி. 6:33 மத்தேயு இருக்கு. அப்போ அதை மட்டுமே நான் ஜெபம் பண்ணா போதுமா அப்படின்னா, அவ்விதம் ஜெபிக்கும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னா, இந்த கூட இதெல்லாம் கொடுக்கப்படும் சொன்னாங்களோ அதுக்கு ப்ரையாரிட்டி வச்சிருக்கோம். எதுக்கு? அதுக்கு ப்ரையாரிட்டி. அண்ணாநகர் திருச்சபையில் ஒருக்கா கோல்டன் ஆஃபரிங் எடுத்தாங்க சர்ச் பில்டிங்காக. அதை நகையை போய் நாங்கள் விற்க போனோம் பல ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 நினைக்கிறேன், ஏன்னா 24 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை விற்க போனால் எங்களுக்கு முன்ன பின்ன போனால் தானே பழக்கம் இருக்கும். நான் சர்ச்சில் ஒரு 2 எல்டரு, பாஸ்டர் பென்னி, நான் அங்கங்கே போனால் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு கேட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்தார், ஒருத்தர் வேட்டி சட்டை கம்மல்லாம் போட்டிருந்தார். அவர் இது இந்த நகைலாம் எங்கேருந்து சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டார். சர்ச்சில் எடுத்த ஆஃபரிங் அப்படின்னு உடனே சொன்னார், அந்த இடத்த கொண்டு போங்க, அங்கே இந்த நகையெல்லாம் போட்டு உருக்குவான். ஐயோ அப்படின்னும். ஒன்றுமே கவலைப்படாங்க, உருக்குன உடனே பக்கத்துலேயே ஒரு மெஷின், ஸ்கேனிங் மெஷின் இருக்கு, அந்த இடத்துல போய் செக் பண்ணுங்க, செக் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் விற்றுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரூபா கிடைக்கும் அப்படின்னாரு. என் ஞாபகம் சரியா இருக்கும்னா எல்லாருமே 90,000 ரூபாக்கோ 95,000 ரூபாக்கோ கேட்டாங்க. அவர் சொன்னது போட்டு நகையை ஃபுல்லாக உருக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன். ஏன்னா என்ன பெண்கள்லாம் இருந்தால் நீங்கள் ரொம்ப உருகி போயிருப்பீங்க. எல்லா நகையும் போட்டு உருக்குறாங்க. அதில் சில நகை கொஞ்சம் பழைய நகையெல்லாம் இருந்துச்சு, அதை உருக்கும்போது வருத்தம்ல, சில புதுசையும் போட்டு அப்படி எல்லாத்தையும் உருக்குனாங்க. உருக்கி அதை ஒரு சேப்லஸ் கட்டியாக எடுத்து கொடுத்து கொண்டு போங்க சார் அப்படின்ட்டான். அதை எடுத்துகிட்டு போனால் அதில் ஸ்கேன் பண்ணி அது ஒரு 21.5 கேரட் ஏதோ அப்படின்னு சொல்லி அது வந்துச்சு. அதுக்கப்புறம் கொடுத்தா 1,04,000 ரூபா, என் ஞாபகம் சரியாக இருக்கும்னா 9,000 ரூபா கூட கிடச்சிச்சு, 10%. என்ன அந்த ஒருவர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு ஒரு உதவி செய்தது. அப்போ அவர் எங்க கூடவே இருந்தார். அவர்கிட்ட இந்த கடையில் வச்சிருந்த இந்த அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல பெட்டி, என்ன அந்த இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு, எல்லாமே வெல்வெட் பாக்ஸு அதெல்லாம். நான் கேட்டேன் எனக்கு ஒன்று வேணும்னு. எங்கன்னே உனக்கு எதுக்கு இது அப்படின்னாரு. அது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு. உடனே அவர் அந்த கடைக்காரன்ட்ட ரொம்ப பழகினவர் போல, அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டார். என்னது ஃப்ரீயாக வச்சுக்கோங்கன்னு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்னா, அந்த ஃப்ரீயாக வச்சுக்கிற டப்பா மேலே தான் நம்முடைய கண்கள்லாம் அலையுது. என்ன காண்கிற உலகம் நாடுகிறோமா, காணாத பரலோகம் நாடுகிறோமா? காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காண்கிறவைகள் அனித்தியமானவைகள். இன்னைக்கு இதெல்லாம் நிலையா இருக்கு. சில சொல்லுவாங்க இது டெம்போரல் பில்டிங் சார், இது டெம்பரவரி பில்டிங்,
எங்க வீடு தான் பெர்மனன்ட் காங்கிரீட்னு. காங்கிரீட் வீட கதை முடியும் சார். அப்படிப்பட்ட உலகத்திலே இருக்கிறோம். என்ன சில பில்டிங்லாம் உக்ரைன் வார்ல விழுந்ததை நீங்க பாத்தீங்களா? இஸ்ரேல் வார்ல விழுந்ததை நீங்க பாத்தீங்களா? எர்த்குவேக் ஜப்பான்ல நடந்த காரியங்களை பாத்தீங்களா? ஜாப்பனீஸ்லாம் டெக்னிக்கலி பயங்கர சவுண்ட் பர்சன்ஸ், ஜெர்மனி பயங்கர சவுண்ட் பர்சன்ஸ். ஆனா நிக்க முடியல, ஆண்டவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஒரு இயற்கையை, ஆண்டவரால் படைத்த இயற்கையை எதிர்த்து அவர்களால் நிற்க முடியவில்லை. நம்முடைய நாட்டம் எதிலே இருக்கிறது? யூ மஸ்ட் செட் யுவர் பிரையாரிட்டி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். போன வாரம் கேட்ட மெசேஜ்ல இருந்து இப்ப வரேன். மரியாள் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதை போல நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை விரும்ப வேண்டும். பி ஷியர் ஆஃப் வாட் யூ வாண்ட். நீங்க என்ன வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீர்மானிப்பதிலே ஃபர்ஸ்ட் உங்க பிரையாரிட்டி எப்படி தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேட வேண்டும். சில என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி தேடினா நம்ம தெருவுக்கு போயிடுவோம் அப்படின்னு. இல்லை சார், இல்லவே இல்லை. நீங்க அப்படி தேடி பாருங்க, கர்த்தர் மற்றவைகளை உங்களுக்கு கூட கொடுப்பார். என்கிட்ட கேட்டீங்கன்னா சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். செல்ஃப் பூஸ்டிங் ஆயிப்போம். தேவனை உயர்த்துகிற இடம் இது, தேவனை உயர்த்துக தேவன் கொடுத்த இடம் இது. ஆனா ஒரு கர்த்தருடைய நடத்துதல், ஒரு பெரியவர்கள் நீங்க அப்படி பண்ணா என்ன, அதை நாங்க ஒரு தேவனுடைய நடத்துதலாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இன்னைக்கு நிறைய கேஸ் வேணும்னாலும் கர்த்தர் காமிச்சிட்டாருன்னு சொல்லிடுறது. எப்படி வேணும்னு காமிச்சிட்டாருன்னு. என்ன, ஒரு பையன் ஒரு நாள் ஒரு பாஸ்ட் மகளை விரும்பினா, நடந்த சம்பவம். வந்து சொல்றான், எனக்கு நைட்லாம் ஒரு வளையல் உள்ள கை தெரியுது பாஸ்டர் அப்படின்னு. உடனே அந்த பாஸ்டர் கேட்டாரு, அது யாருப்பா, யாரா இருக்கும் அப்படின்னு. உங்க மகளா தான் இருக்கும். என்னவா இருக்கும்? உங்க மகளா தான் இருக்கும்னு. காரணம், அந்த பாஸ்டருக்கு அப்புறம் அந்த சர்ச்சை எடுக்கணும்னு அவனுக்கு ஆசை. உங்க மகளா தான் இருக்கும்னு. நல்ல வேளைக்கு அந்த பாஸ்டர் ரொம்ப விவரமானவர்கள். அவர் சொன்னார், என் மக வளையலே போட்டிருக்க மாட்டாளேப்பா, அது வேற ஏதாவது கையா இருக்கும், அது வேற ஏதாவது கையா இருக்கும்னு. இல்லைன்னா சிலது ஏதாவது வளையலை நினைச்சுக்கிட்டே படுக்கும். அதுக்கு என்னதான் தெரியும்? வளையல் தெரியும். எல்லாத்தையும் தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. தேவன் சொன்னனாலதான் இப்படி அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. என்ன ஊரை ஏமாத்துறது, என்ன இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, அதெல்லாம் சொல்ற அளவுக்கு என் ஆண்டவர் சீப்பானவர் அல்ல. ஆமா, ஆனா நீ செய்யற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி பலவீனங்களை உங்களை விட்டு என்ன செய்வாரு? நீக்குவாரு. நீ வாங்கிட்டு வர்றதுல எவ்வளவு யூரியா இருந்தாலும் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதித்து அற்புதங்களை அவர் செய்வார். போகட்டும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எல்லாம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம்னு நீங்க செட் பண்ணி பாருங்க. மீதி எல்லாத்தையும் ஆண்டவர் அவர் கூட்டி கொடுப்பார். இல்ல எனக்கு அதுதான் வேணும், காடை தான் வேணும், காடையும் கொடுப்பாரு, இளைப்பையும் அனுப்புவார். என்ன கொடுப்பாரு? என் ஆண்டவர் காடு. என் ஆண்டவர் பிசாசுடைய ஜபத்துக்கே பதில் கொடுத்துருக்கிறாரு. பைபிள்ல எவிடன்ஸ் இருக்கு தெரியுமா? லேயோன்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுது, ஆண்டவரை நாங்க இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள, கரெக்ட் தானே நான் சொல்றது? பன்றி கூட்டத்துக்குள்ள போறேன் அப்படின்னு கேக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப நம்மகிட்ட ஒருத்தர் வர்றாரு வைங்களேன், நமக்கு வேண்டியவரா இருந்தா அவர் சொல்றதெல்லாம் செய்வோம், அவர் கேட்கறதெல்லாம் கொடுப்போம். வேண்டாத ஆள்னா மீசை என்ன செஞ்சிருவோம்? முறுக்கிடுவோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் இல்லை. அவன் கேட்டான், லேகியோன் கேட்டான், சரிடா போடா அப்படின்னு சொல்லி அது பண்ணி கூட்டத்துக்குள்ள விழுந்து செத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்வைன் ஃப்ளூ எல்லா நாட்டிலும் என்ன செய்யுது? பரவி இருக்கு. போகட்டும். சில நேரம் சில காரியத்தை வச்சுதான் சிலர் ஆண்டவர் சரி பண்றாரு. உங்கள் வாழ்க்கையிலே ஸ்வைன் ஃப்ளூ வராதிருப்பதாக. அடுத்து உங்களுடைய ஜெபம் எவ்விதம் இருக்க வேண்டும் என்றால், அன்னைக்கு நான் சொன்னேன் 7 காரியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று. என்ன, ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை போல இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. இந்த சின்ன பிள்ளைகள் எலக்ட்ரிக் பெல் அடிச்சுட்டு போற மாதிரி உங்க ஜெபம் இருக்கக்கூடாது. உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய விருப்பங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்து நீங்கள் எழுதி வரைந்து வைக்க வேண்டும். வைக்கும் போது சாசு சிரிப்பான் இல்லையா? சில வேளையில சில ஆட்களும் சிரிப்பாங்க. ஆனா அதை நீங்க வரைந்து வைக்க வேண்டும். ஆண்டவர் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யாக்கோபு ஒரு எத்தனா இருக்கிறான்,
ஆனா யாக்கோபை பற்றி ஆண்டவர் எவ்விதம் வரைந்து வைத்தார் என்றால், என் வார்த்தைகளை முடிக்கிறேன், அவனை ஒரு இஸ்ரவேலின் அதிபதியாக, வானத்தின் நட்சத்திரமாக, யூதாவின் செங்கோலை வைத்திருக்கிறவனாக, தேவனோடு அரசாளுகிறவனாக தன்னுடைய இருதயத்துல ஃப்ரேம் பண்ணி அவனை பார்த்தாரு. அப்படியே அவர் அவனை மாற்றினார். யாக்கோபை விட்டு, யூதாவை விட்டு செங்கோல் நீங்கவில்லை. நான் என்ன நினைச்சேனோ அது நடந்துருச்சுன்னு. நீங்க நினைக்கிறது நடக்கும். நல்லதாவே நினைச்சிருங்க. அதனால எப்படி நல்லதாவே நினைச்சிருங்க. மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படிதான் அவனுடைய கிரியை இருக்கும், அவனுடைய செயல்களும் மாறும். நன்மையானவைகளை நினையுங்கள். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைங்க சார். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைங்க. என்ன நானா இந்த புல்பீட்லன்னு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு அந்த நினைவை கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு நான் ஒருத்தட்ட ஒரு சின்ன சாட்சி சொன்னேன். அது கான்ஃபிடென்ஷியல் சாட்சி, வெளியே சொல்லாதீங்க. அதனால ஊரை சொன்னா பேரை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்றேன். நான் ஒரு நாள் என் மனைவியை கூப்பிட்டேன். எனக்கு இந்த ஒரு காரியம், இதுல இவ்வளவு பணத்தை எடுத்து இந்த காரியத்திற்காக கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். உன்னை என் ஒய்ஃப் வேண்டான்னு சொல்லலை, இப்போ செய்யாதீங்க, அதை கொஞ்சம் லேட்டாக என்ன செய்யுங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு தேவை வரும்போது என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி. நான் செய்யணும்னு எந்த சட்டமும் கிடையாது அந்த குடும்பத்துக்கு. நம்ம சபையை சாராதவர்கள் அவர்கள். என்ன நான் சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு காணிக்க வந்துச்சு அந்த ஊர்ல இருந்து. உடனே சொன்னேன், காணிக்க எனக்கு இங்கே அனுப்பாதீங்க, நீங்க போற சர்ச்சுக்கு நீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது அதனால் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க. நான் எவ்வளவு பணம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேனோ அதே மாதிரி 4.5 times அவங்களுக்கு பணம் வந்திருக்கு. some lakhs, 19 lakhs அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு 4 lakhs மிச்சமாயிடுச்சு. கணக்கு பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்ன 4 lakhs மிச்சமாயிடுச்சு. என் ஜெபத்துக்கும் என்ன கிடைச்சிருச்சு, பதில் கிடைச்சிருச்சு. அடுத்து என்னை சூழ்ந்து உள்ளவங்க ஆசீர்வாதமா மாறினா அது எனக்கு தான் ஆசீர்வாதம். இதை எத்தனை பேர் நீங்க அறிந்து கொள்றீங்க? எத்தனை பேர் உணர்ந்து கொள்றீங்க? இன்னைக்கு சொந்த அண்ணன், சொந்த தம்பி, சொந்த அப்பா, சொந்த அக்காவை நேசிக்காத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். நீங்கள் எவ்விதம் இருக்கிறீர்கள், எவ்விதம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அவ்விதம் தான் உங்களுக்கு சம்பவிக்கும். ஆகவே பயப்படாதிருங்கள். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா பாருங்க. ரைட் யுவர் விஷன். உங்களுடைய தரிசனத்தை கடந்தோடுகிறவன் வாசிக்கிற வண்ணம் நீங்கள் வரைந்து எழுத பழகிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த சர்ச்சுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது, வருகிற நேரத்தை பார்க்கும்போது, உதவிகளை பார்க்கும்போது என்ன நீங்க நினைப்பீங்க, இது என்ன சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நானே நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏன் சில காரியங்களை தடுத்தார் அதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறார்? ஏன் இன்னும் என்னுடைய கண்களுக்கு சில காரியங்கள் மறைவா இருக்கிறது, சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதை நான் கர்த்தருடைய சித்தம் என்று புரிந்து கொள்ளும் போது அதிலேயும் அவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை, கர்த்தரை நான் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றும், அடுத்து கர்த்தர் மேல் பாரத்தை என்ன செஞ்சிடணும், வைத்து விட வேண்டும் என்றும் அறிந்திருக்கிறேன். ஒருத்தர் சிக்க அப்படின்னா நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. ஒரு மரணம் என்ற ஒரு செய்தி வந்தால் ஊழியருடைய உள்ளங்கள் வேதனைப்படுகிறது. ஆனா கர்த்தர் என்ன விரும்புறார் அப்படின்னா, அதை ஏன்ட்ட கொடுத்துரு. என்ன செய்யறாரு? ஏன்ட்ட கொடுத்துரு. எப்படி ஒரு 5 அப்போ 2 மீனை கொடுத்ததை போல, உன் ஆசீர்வாதங்களை நீ கொடுக்கிறதை போல, உன் பாடுகளை, உன் வேதனைகளை, உன் ஜெப தேவைகளை நீ என்னிடத்தில் கொடுத்து அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்று உடைய ஜெபங்களில் எதை சார்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் பலத்தையா, தேவனுடைய பலத்தையா? பலமுள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அதனாலதான் இன்னைக்கு சிலர் எந்த காரியமும் எந்த ரிஸ்கையும் ஃபேஸ் பண்றதில்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க ரிஸ்கை ஃபேஸ் பண்ணவே வேண்டாம், இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. ஆனால் என்ன, முதல் அடி நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். ஜெபிக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். பிரையாரிட்டியை செட் பண்ண நீங்க பழகிக்கிட வேண்டும். இதுதான் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தாலும் அதை அவரிடத்திலே சொல்ல நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். அதை உங்கள் மனக்கண்கள் முன்பு தரிசனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊழியரை பற்றி ஒரு முறை கேள்விப்பட்டேன். அவர் பல ஆண்டுகள் ஊழியம் செய்தார்.
பல ஆண்டுகள் ஊழியம் செய்தும் சிலர் தான் அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அவர் நாட்டின் வழக்கப்படி என்ன செய்வாராம், அந்த ஆராதனைக்கு போகும் முன்னாடி ஷூ போட்டு, பிளேசர் போட்டு, டை கட்டி, கண்ணாடி முன்னாடி 3000 பேர் 5000 பேருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுவதை போல கண்ணாடிக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு அங்க போவாரு. போனா ஜனங்கள் உடைய எண்ணிக்கை மிக குறைவா இருந்தது. ஆனால் அவருடைய பிக்சர் அவர் மாத்தவே இல்லை. ஒரு நாள் சம்பவித்தது என்னவென்றால், ஒரு யவ்வன ஜனம் கர்த்தரை தேடி வந்ததை போல, யவ்வன என்றால் புதிதாக பிறந்த என அவ்விதமான ஜனங்கள் வந்த வேளையிலே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஒன்று சொல்லுகிறேன், பிந்தினவர்கள் முந்தினோராக மாறுவது நல்லது, ஆனால் முந்தினவர்கள் பிந்தினோராய் மாறுவது நல்லது அல்ல. நீங்கள் முந்தி வர பிரயாசப்படுங்கள், முந்திக் கொள்ள பிரயாசப்படுங்கள். தாவீதை ராஜாவாக மாற்றிக்கொள்ள, ராஜாவாக ஆக்க முந்திக் கொள்ளுங்கள். முந்திக் கொள்ளுகிற கோத்திரமும் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அடுத்து 2 ராஜாக்கள் 3:16 நாம் அறிந்த சம்பவம் தான். ராஜாக்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. தேவைப்பட்ட வேளையிலே ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் செய்யுங்க. 3:16 நீங்க போய் பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள் என்று அவர் சொன்னார். கற்சாடியிலே யோவான் 2 திராட்சை ரசம் தீர்ந்து போனது. ஆண்டவர் என்ன சொன்னாரு, தண்ணீரால் நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுல ஒரு ஹியூமன் எஃபர்ட் இருக்கு. லைட்டா பாத்தீங்களா, வாய்க்காலை வெட்டுறது கொஞ்சம் கடினமான வேலைதான். ஆனால் நம்புகிறவன் தான் வெட்டுவான், விசுவாசிக்கிறவன் தான் வெட்டுவான். நீங்கள் நம்புகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் நம்பப்படத்தக்கவர். சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அது ஒரு கேரண்டி உங்களுக்கு. சில நினைப்பாங்க, இந்த வருஷம் இப்ப போயிருவோமா அப்படின்னு. இன்னும் நீங்க ஆண்டவர் தீர்மானித்த தீர்மானங்களை நிறைவேற்றலன்னா, ஆசீர்வாதங்களா மாறலன்னா, உங்களை எடுத்து அவருக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன கீரை கொள்ளையா ஒரே வாரத்தில் அறுத்துட்டு போறதுக்கு? நீங்க ஒலிவ மர கன்றுகள், ஓங்கி வளருகிற ஒலிவ மரம். சகேயு எந்த ஒலிவ மரத்துல ஏறினானோ அந்த ஒலிவ மரம் 2000 ஆண்டு இன்னும் உயிரோட இருக்கு. நம்ம தான் சகைக்குள்ள சகைன்னு பேர் வச்சுட்டோம். அவன் ஏறின மரத்தை கூட பத்திரப்படுத்தி வச்சு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் சார் அங்க. அந்த ஒலிவ மரம் இன்னும் உயிரோட இருக்கு. நீங்கள் ஒலிவ மர கன்றுகள், பச்சையான ஒலிவ மரம், ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக நீடித்து கனி தருவது தேவனுடைய சித்தம். அதை நீங்கள் தீர்மானியுங்கள். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க பாருங்கள். இன்னைக்கு சில காரியத்தை நம்மளே பிடிச்சு வச்சு நம்ம அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறனால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே கொடுங்கள். நியூபார்ன் பேபிஸ், இப்போ புதிதாக குழந்தைகள் பிறக்குது. என்ன, அடுத்த வாரம் ஸ்கேன், அடுத்த வாரம் எக்ஸ்ரே, அதுக்கு அடுத்த வாரம் போலியோ சொட்டு மருந்து, இப்படி பயங்கர பிரச்சனைகள், நெருக்கடியான வைரஸ் தொற்று, ஸ்டமக் ஃப்ளூ, இதெல்லாம் நினைச்சா நமக்கு டார்ச்சரா தெரியுது. ஆனா அந்த குழந்தையெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுப்போமே, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்ன செய்வாரு, விளக்குவார். சிலர் எப்படின்னா ஹெலிகாப்டர் பேரண்டிங் மாதிரி, தாங்க தான் தங்க குழந்தைய ஏதோ செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி, காலையில் என்ன கிளாஸ், வயலின் கிளாஸ், அடுத்து போய் 8 மணிக்கு என்னது மேத்ஸ் கிளாஸ், 9 மணிக்கு ஒன்று இந்த இப்படிலாம் வளைஞ்சலாம் ஒன்று ஏரோபிக்கா என்னது அது, பிறகு ஸ்கூலு, அதுக்கப்புறம் அது போய் டீச்சருக்கு இந்த டயர்டில் டீச்சர் என்ன பாடம் எடுக்கிறாங்களோ அதை ஒழுங்காகவே என்ன செய்யாது, கேட்காது. அதுக்கப்புறம் பசியோட வீட்டுக்கு வரும். வந்த உடனே அடுத்த கிளாஸ், ஏதாவது கரெக்டான கிளாஸ் பேர சொல்லிடா, என்னையே தான் சொல்றேன்னு சொல்லிடுவீங்க, அதனாலேயே சொல்லலை. இப்படி வரிசையாக கிளாஸ்க்கு அனுப்பிட்டு சாயங்காலம் எங்கன்னா பாஸ்டர் அந்த ஒரு அட்ரஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அட்ரஸ்க்கு அங்கே போய் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. உங்கள் பிள்ளைய தேவனுக்காக வளருங்கள். பார்வோனின் குமாரத்தி கையில் மோசே இருந்தான். அவன் ஒரு யூதன், மிரியாமுடைய தம்பி அம்னோன்னு நினைக்கிறேன், அவங்க குடும்பத்தில் உள்ளவன். ஆனா அவன் பார்வோனின் குமாரத்திக்காக, ராஜாவுக்காக வளர்க்கப்பட்டான். உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்காக வளர்க்க நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்கள் சந்ததியை தேவனுடைய ராஜாக்களாக பார்க்க நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அவர்களுக்காக நீங்கள் வளர்க்கும் போது உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் செய்வார். அடுத்து தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். என் வார்த்தையை வச்சுக்கிறேன், முடிக்கிறேன். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். நான் இந்த ஜெபங்கள்லாம் என்னுடைய மனம் திறந்து நான் பேசுவேன் இந்த இடத்துல உட்கார்ந்து. யாராவது ஒரு 10 ரூபா கிடைக்குமா பாஸ்டர் அப்படின்னு
என்கிட்ட தலை சுரிஞ்சா அவங்க என்னை என்ன நினைக்கிறாங்கன்னா கேவலமா நினைக்கிறாங்க. எப்படி கேவலமா நினைக்கிறாங்க. நான் இந்த இடத்துல என் பர்ஸையே கொடுத்தேன், ஒரு 3000 ரூபா வேணா கூட எடுத்துட்டு போயிரு, இப்படி 10 ரூபா என்ன செஞ்சிடாத, என்கிட்ட வந்து கிடைக்குமான்னு என்ன செய்யாத, கேட்காத. இன்னைக்கு நிறைய கேஸு இந்த 10 ரூபாவை ஆண்டவர்கிட்ட கேட்குற கேஸாக தான் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க மாற்றணும். நல்லா சில காரியத்தை ஆண்டவர்கிட்ட குறைச்சி கேட்டேனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய காரியங்களை நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். பெரிய காரியத்தை தேவனிடத்தில் என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். இந்த இந்தியாவில் எழுப்புதலை நீங்க எதிர்பார்க்க முடியுமா? எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றீங்க, எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம், எழுப்புதலை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பல போராட்டங்களை மணிப்பூரிலே சந்தித்தோம். ஏன்னா இன்னும் நிறைய காரியங்கள் மேல எந்திர தந்திர எந்திர என்னது மந்திர காரியங்கள்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய சித்தம் நிறைவேறுமா? ஏற்கனவே நாம் எதிர்பார்த்து தோல்வி அடைந்திருக்கிறோம். எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் சில வேளைகளிலே தன்னுடைய கரத்தை கொண்டு காரியங்களை செய்வார், அது நமக்கு ஃபேவரா இருக்கும். சில வேளைகளில் தன்னுடைய விரலை நீட்டுவார். மேனே மேனே தெக்கேல் உப்பாசின், நீ தராசிலே நெருக்கப்பட்டு நீ குறை காணப்பட்டாய், ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யவில்லை என்று அவர் விரல் நீட்டினாள். ராஜ்யபாரம் அகற்றப்படும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் ஆண்டவர் தான். ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களைப் போல மாற்றுகிறவரும் அவர்தான். தமிழ்நாட்டிலே நீர்க்கால்களை அவர் தோன்ற செய்ய வேண்டும். இந்தியாவிலே அவர் மாறுதல்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உங்களுடைய ஜெபம் எப்படி தெரியுமா? எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் அவர் லார்ட். பெரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் சின்ன சின்ன காரியத்தை கேட்டு கேட்டு என்ன அப்படி துவண்டு போய் இருக்கிறோம். நான் சொல்றேன், பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். முதலாவது சொன்னேன், ப்ரையாரிட்டி செட் பண்ணி கேட்கணும். பி ஷுர் ஆஃப் வாட் யூ வாண்ட். என்ன அதில் ப்ரையாரிட்டி, யூ மஸ்ட் செட் அ ப்ரையாரிட்டி, தென் ரைட் யுவர் விஷன், தென் டேக் சம் எஃபர்ட். கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க. ஏன்னா தண்ணீரை ஊற்றுறன்னா தண்ணீரை ஊற்றுங்க. முதல் அடையை கொண்டு வாங்கன்னு சொன்னா கொண்டு வாங்க. முதல் அடையை என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. உன் பாத்திரத்தில் உள்ள எண்ணெயை என்ன செய்ய? அயலகத்தார் இடத்துல போய் விற்றுக்கொள் என்றால் விற்றுக்கொள். அது கர்த்தர் சொன்னார்னா அது என்ன செய்யணும்? செய்தே ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக காரியங்களை செய்வதில் கில்லாடியா இருக்கிறாங்க. திருச்சபைக்குள்ளே வந்து அவருடைய திருமண காரியங்களை பார்த்திருக்கிறேன், அவருடைய வேலை காரியங்களை பார்த்திருக்கிறேன், ஒரு வீடு கட்டுகிற காரியங்களை பார்த்திருக்கிறேன். தேவன் கொடுத்த ஞானம், கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லும் காரியங்கள், வேதம் சொல்லுகிற காரியங்கள், இவைகளுக்கு இடம் கொடுப்பது இல்லை. அவைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் ஒரு ஆலயத்தில் உதவி போதகராக இருந்தேன். அந்த காலத்துல எல்லாம் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணா பொதுவாக வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. இப்போ ஹவுஸ் விசிட்டிங் வர்றதுன்னா உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு தான் வர வேண்டியதா இருக்கு. காலையில வந்தா காலையில மிசைல் எய்து கொண்டு இருப்பார்கள். எல்கேஜி பிள்ளைய புறப்பட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும் அதுல உள்ள கஷ்டங்கள்லாம். ஆனா அந்த காலத்துல அந்த ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட் போகும்போது எல்லாம் பார்த்தா 10 ஓட்ட டிவி, அந்த வீடே சின்ன வீடு, அதுல ஒரு 10 ஓட்ட டிவி, ஆண்டனா, அலுமினிய ஆண்டனா, இதெல்லாம் இருக்கும். நான் ஒரு நாள் கேட்டேன், அவங்க ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு, 2 பெண் பிள்ளைகள், நீ எங்க படுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க படுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த டிவியெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்க செய்வோம், இந்த இடத்துல படுப்போம். பெண் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அங்க படுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இதை எல்லாத்தையும் காலி பண்ணிருங்க. என்னது இதை காலி பண்ணிருங்கன்னு. அவங்க காலி ஆகிட்டாங்களே ஒழிய அந்த டிவி கடைசி வரைக்கும் காலியே ஆகலை. நம்ம ஆலயத்துக்கு ஒருத்தர் நல்ல எஜுகேட்டட் பர்சன் ஒருத்தர் வந்தாரு. அவங்க வீட்டில் நான் ஏனோ ஒரு நாள் கேட்டேன், அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், நீங்க உங்களுடைய பெட்ரூம் எது? நான் அப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாஸ்டர் எது அப்படின்னு கேட்டேன். சொன்னாரு, நல்ல வளர்ந்த பிள்ளைகள் எல்லாருமே இந்த ரூம்ல தான் நாங்கள் தங்குவோம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சின்ன ரூம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே போய் கூப்பிட்டு போய் காமிச்சாரு, இந்த ரூம் ரொம்ப சின்ன ரூம், இது ஒன்று இருக்கு அப்படின்னு. இதுல 2 பிள்ளைகள் படிக்க முடியுமா? ஓகே படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த பிள்ளைகளை இதுல தங்குறதுக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையில சொல்றேன், அவர் படிச்சனால, அறிவு இருந்தனால அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டார். என்னன்னு சொன்னாரு, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்க ஆண்டோடைய வார்த்தைகளை சரியா மதிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? ஊழியர்களுடைய வார்த்தைகளை கனம் பண்றீங்களா?
என்ன, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுகிறேன். நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல பணிபுரிகிறேன். என் ஒய்ஃப்ட கேளுங்க, எல்லா தலைவரிடத்துல நான் பேசுவேன். எந்த காரியத்துக்குனாலும் உங்களுக்கு பயமே இல்லையான்னு கேட்பாங்க. நான் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்ட. நான் 2.5 வயசுக்கு மேல இருக்கிறதே போனஸ் தான். நான் ஓரல் ராபர்ட்ஸ் மீட்டிங்ல இருந்து தப்பிச்சு வந்ததே, திருவாண்டத்துல இருந்து வந்ததே. அதுக்கப்புறம் எப்பவுமே போய் சேர்ந்திருக்கணும். கர்த்தர் என்னை இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அடுத்து எந்த தலைவர், என்னையோட வயசு கம்மியான தலைவர் சொன்னா கூட அதை அப்படியே கீழ்ப்படிவேன். ஆர்கனைசேஷன்ல போய் கேட்டு பாருங்க. நான் இப்போ ஒரு காரியத்தை கூட குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மார்ச் மாதம் போராடினேன். அந்த இது வேண்டாம் எனக்கு அந்த போஸ்ட் அப்படின்ட்டு. ஆனா நீங்க போறதுன்னா அந்த இடத்துல இன்னொரு தவறான காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொன்னேன். முந்தா நாள் இரவு கூட அந்த தலைமை பொதுவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணே போயிடாதீங்க தயவு செய்து அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்களை பார்த்து உங்களுடைய ஊழியர் சொல்ல முடியுமா? உங்கள் குடும்ப தலைவர் சொல்ல முடியுமா? குடும்ப தலைவிகள் சொல்ல முடியுமா? என் கணவர் ஞானமாக காரியங்களை செய்கிறார் என்று சொல்ல முடியுமா? வேதத்தின்படி நடக்கிறார் என்று சொல்ல முடியுமா? கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உங்களுக்கு தேவை. கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். 27ஆம் சங்கீதம், அதை நீங்க குறிச்சுக்கோங்க. அந்த 27ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வார்த்தையில என்னென்ன இருக்கோ அது. அடுத்து 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் தான் இந்த 2024ஆம் ஆண்டின் அனைவருடைய முன்னேற்றத்துக்கு ஏதுவாக இருக்கும். அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் போவார். கர்த்தர் உங்கள் யுத்தங்களை நடத்துவார். கர்த்தர் உங்கள் வழிவாசல்களை திறந்து தருவார். அடைபட்ட வாசல்களை நோக்கி எப்பத்தா என்று அவர் கட்டளையிடுவார். தென் இறுதியாக லாஸ்ட்லி ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க நிறைய பேர் 2030வது வருஷத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. 2030 என்ன நடக்கும், 35 என்ன நடக்கும்னு பைபிள்ல மத்தேயு 6 அதிகாரம் அதுல தான் சொல்லியிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அதுல 30வது வசனம் இருக்கு பாருங்களேன். என்ன, ஆண்டவர் உடுத்துவிக்கிறவர். ஆண்டவர் என்ன செய்யறாரு? உடுத்துவிக்கிறவர். அடுத்து பிழை பூட்டுகிறவர். 26ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பிழை பூட்டுகிறவர். அதுல ஒரு காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறாரு. நாளைய தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. 34 நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இதுல ஒரு காரியம், இன்றைய நாளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்றைய நாளுக்காக சில பாடுகளை நீங்கள் படலாம். இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. 2030வது வருஷத்துக்காக திட்டமிடலாம். வருகை தாமதித்தால் ஊழியத்திலே என்ன செய்யலாம் திட்டமிடலாம். ஆனால் இன்று என்னால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் எப்படி தெரியுமா, 10 வருஷம் கழிச்சு என் பேங்க்ல என்ன பேலன்ஸ் இருக்கும், என்ன பேலன்ஸ் இருக்கும், என்ன இருந்து என்ன செய்ய. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நடந்த சம்பவத்தை சொல்றேன். இங்க வந்து பிரசங்கம் பண்ணாரு ஆனந்தராஜும் நானும் சிலானுக்கு போனோம். இது ஒன்று தெரிஞ்சிங்கனாலே புத்திசாலியா மாறிடுவீங்க. அங்க போயிட்டு ஊழியங்களை எல்லாம் செய்தோம். ஊழியம் முடிந்த பின்பு அவர், நான் சில நாட்கள் அங்கே தங்கிக்கிறேன், டிக்கெட் புக் பண்ணும்போதே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் புக் பண்ணிட்டு வந்தோம். நான் இந்தியா மணியை சிலான் கரன்சியாக நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். கன்வெர்ட் பண்ணி வச்சதில் வரும்போது இனிமேல் சிலான் மணி எதுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரே ஒரு 5000 ரூபா தாள். அந்த 5000 ரூபா நம்ம மணிக்கு 2100 ரூபா தான், என் ஞாபகம் சரியா இருக்கும்னா. ஒரு சிலானுக்கு போனோம்ல, அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த ஊருக்கு போனோம் ஒரு விசிறி வாங்கிட்டு வந்தோம்னு. இப்போ என் ஒய்ஃப்லாம் அப்படி, நான் சிங்கப்பூர் போனால் ஒரு விசிறி அப்படின்னு ஒன்றே வாங்கிட்டு வந்தாங்க. அது இப்போ ஆல்நைட் பேரில் என்ன செஞ்சாங்க, வீசினாங்க. வரும்போது அதை கீழே போட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு நல்ல கணவன் அந்த விசிறியை எடுத்துகிட்டு வந்து, அம்மா உன் விசிறி இந்தாம்மா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். ஆனால் அது அவங்க வேர்க்குதுன்னு, இதுலலாம் நன்மை இருக்கு பாருங்க, வேர்க்குதுன்றனால என் பக்கத்தில் வந்து உட்கார சொன்னேன். அவங்க வீசும்போது எனக்கு சேர்ந்து வீசினாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த விசிறி அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் யாருக்கு நன்மை? எனக்கு நன்மை. அந்த விசிறிக்கு கைப்பிடி இல்லை. எப்படி விசிறி பார்த்தீங்களா? கைப்பிடிலாம் கிடையாது. அது இப்படி இப்படி
துணியில இருக்கும். இப்படி கைப்பிடி இருந்தா சிலரை எழுப்புறதுக்கு அது பிரயோஜனப்படும், அடிக்கிறதுக்கு பிரயோஜனப்படும். போகட்டும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அத சில்லான் 5000 ரூபாவை மட்டும் என் பேர்ஸ்ல வச்சுட்டு மனசாட்சி இல்லாம நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதை நான் கொண்டு வந்துட்டு இப்ப சில்லான் வாரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேஸ் சிலிண்டர் கூட 10,000 ரூபா வேணும்ன்றாங்க. இந்த பண வீக்கம். இப்ப அந்த 5000 ரூபா தாள் 400 ரூபா கூட ஒர்த்து இல்லை. 400 ரூபா. எனக்கு இந்த ஃபாரின் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாஸ்போர்ட் இதில் வச்சிருப்போம்ல, நீங்கள் பாஸ்போர்ட் இதில் அது எவ்வளவுதான் வச்சிருக்கோன்னு எடுத்து பார்க்கணும். ஏதோ ஒரு இதுக்காக திறந்து பார்க்குறேன், அதை காணும். அந்த ரூபாவே என்னது தொலைஞ்சு போகாது எங்கள் வீட்டில். ஆனால் எங்கேயோ வச்சிருக்கிறேன், அதுக்கு வேல்யூவே இல்லை. ஏன்னா விதின் 7 இயர்ஸ் 7 வருஷத்துக்குள்ள அந்த பணம் மதிப்பே இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் துண்டை கட்டி, ஈர துண்டை கட்டி, நாங்க அதை சேர்க்கிறோம் இதை சேர்க்கிறோம். ஒரு வீட்டில் 2வது பெண் பிள்ளை பிறந்துச்சு. சந்தோஷமா போனேன். அவங்க அப்பா என்னுடைய நண்பர், அவர் சந்தோஷமா வரவேற்பாருன்னா உள்ள போறேன். இனிமேல் எட்வின், அவர் என்னையோட மூத்தவர், நான் ஈர துண்டை தான் கட்டணும் அப்படின்னாரு. எதுக்குடா அப்படின்னு கேட்டேன். வாயை கட்டி வைத்த கட்டி இனிமேல் நான் பிள்ளைய கரை சேர்க்கணும் அப்படின்னாரு. குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன கடைசியா பார்த்தீங்கன்னா அவர் அந்த பிள்ளை கல்யாணத்துக்கே அவர் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர் சம்மந்தி, சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர் சம்மந்தி கிடைச்சிருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லாதவங்க அவங்க. கர்த்தர் பார்த்தாரு, இத்தனை ஆண்டு நீ கலைநகர் சர்ச்சில் ஊழியம் செஞ்ச, உன் பிள்ளைகளை பாட ஒப்பு கொடுத்த, இவ்வளவு பண்ணலை, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாக 2 சம்பந்தியும் சூப்பர் சம்பந்தி. நீங்க என்ன சார் சம்பந்திக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு நீங்க கேட்கலாம். நேற்று எங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க என் மகளுக்கு ஒரு பையன் பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், நல்லா பாருங்க, நோன் பர்சனாக கூட இருக்கட்டும், தெரிஞ்ச குடும்பத்தில் கூட இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பையனை மட்டும் பார்க்காதீங்க, அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒரு வார்த்தை பார்த்துக்கோங்கன்னு. இது உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வருத்தமாக இருக்கும், என்னடா இந்த பாஸ்ட் இப்படி சொல்கிறாருன்னு. நல்ல அப்பா அம்மானா சூப்பராக என்னென்ன செய்ய முடியுமோ உங்கள் வீடே விற்று செஞ்சால் கூட நல்ல கல்யாணம் என்ன செய்யுங்க, பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ரொம்ப கடினமான உலகத்தில் இருக்கிறோம். ஏன்னா நிறையா 0.5 இருக்குது. 0.5னா புரியுதா? அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆம்பளையும் சரி பொம்பளைகளும் சரி. என்ன கல்யாணத்தில் நம்ம பேசுறதுக்கே பயமா இருக்கு. கோடு போட்டு நோட்டில் விழாவாரியாக எழுதி வச்சிருக்கான், அது இருக்குமா இது இருக்குமா, அது அதில் இருக்குமான்னு கேட்ட ஒன்று கூட இவன்ட்ட இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன வேணுமா, அதெல்லாம் வேணுமா? அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அடுத்தது இல்லாதவங்க கூட சந்தோஷமா வாழ்றாங்க. கூளையும் கந்த துணியும் கட்டிட்டு, சிலது எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்த நாள் கவலை. சிலது அறிவு பெருத்தது, அது நோவு பெருத்ததாயிருது. என்னது வந்துருது? நோவு பெருத்ததாயிருது. யாராவது மெடிக்கல் டாக்டரை நான் தாக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மெடிக்கல் சைடு உள்ள ஃபேமிலியில் உள்ளவங்க வீட்டில் மட்டும் ஒரு சின்ன தலைவலி வரட்டும் ஆடி போயிடுவாங்க. காரணம் அது தலைவலியாக இருக்குமா, அது ஒரு தலைவலியாக இருக்குமா, சீக்கிரம் என் வார்த்தையை முடிச்சிடுறேன், இல்லைன்னா உள்ள ஒரு சின்ன இந்த மைக்ரோ அளவு ஒரு சின்ன கட்டி இருக்குமா, இல்லைன்னா ஸ்ட்ரோக் வருவதற்கு ஏதுவாக இருக்குமா, இல்லைன்னா கண் பார்வை ஒரு பக்கம் மங்கிருதா, இப்படின்னு ஒரு 100 லிஸ்ட் போட்டு அன்னைக்கு நைட்டே டாக்டர்கிட்ட அட்மிட் ஆகிடுவாங்க. அங்கே போயிட்டு வந்து சொல்லுவாங்க, பயந்தது நேரிட்டது பாஸ்டர், நான் என்ன நினைச்சேனோ அதுதான் என்ன செஞ்சிச்சு நேரிட்டுச்சுன்னு. அதுக்கு யோபுல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு பாஸ்டர்னு? யோபு என்ன சார் நினைச்சாரு? இது இந்த பிராஸ்பரிட்டி ஆட்கள்லாம் சொல்றாங்க பயந்தது நேரிட்டதுன்னு. யோபு எதுக்கு பயந்தான் தெரியுமா? தான் பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ, அதனால் சத்ருவின் கையில் விற்று போடப்படுவார்களோ என்று பயந்து நாள்தோறும் பலியிட்டான். அது நேரிடவில்லை அவனுடைய வாழ்க்கையில. அவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாகத்தான் மரித்தார்கள். மரித்தது யங் ஏஜ்ல மரித்தது தவறு, ஆனால் பரிசுத்தவான்களாக மரித்தார்கள். அவன் பயந்த பயம் அவனுக்கு நேரிடவில்லை. அவன் அப்படி நினைச்சிட்டான். ஆனா கர்த்தர் தன்னுடைய நியாயத்தை வெளிப்பட பண்ணினார். ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நேரிட்ட சோதனையில் சிக்கிக் கொண்டவன் யோபு, யோபுடைய மனைவி, யோபுடைய நண்பர்கள், யோபின் குடும்பம். கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினார். இந்த இடத்துல வந்தவங்களை பார்த்து சொல்றேன், லிவ் ஃபார் டுடே. இன்னைக்கு
இருக்கிற காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இன்றைக்காக வாழுங்கள். இன்னைக்கு சமாதானமா இருங்க. இன்னைக்கு குடும்பத்தில் அன்புள்ளவர்களாயிருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உள்ளவர்களாயிருங்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சியை சிதைக்காதிருங்கள். பரிசுத்தம் என்ற பெயரிலே மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டாதிருங்கள். கர்த்தருக்கு மேல் நான் நீதிமானாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்காதிருங்கள். உம்மை போல என்னை மாற்றும் என்று ஜெபியுங்கள். இன்றைக்காக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய ஆலயத்தின் நன்மைக்காக பாடுபடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எந்த அளவு விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய விதைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த அளவுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது? உங்கள் சிந்தைக்காக சொல்லுகிறேன். அடுத்து, இந்த ஆலயத்தின் நன்மைக்காக எந்த அளவு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கிரயம் காணப்படுகிறது? உங்களுடைய கிரயம் காணப்படுகிறது. இந்த ஆலயத்தின் ஜெபங்களில் எந்த அளவிற்கு நீங்கள் கிரயம் செலுத்தினவர்களாக இருக்கிறீர்கள்? எந்த ஜெபங்களில் நீங்கள் காணப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை ஆத்துமாக்களை இந்த ஆலயத்திலே காண்கிற இந்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தவர்களாக இருக்கிறீர்கள்? அடுத்து, உங்கள் குடும்பத்தில் எந்த அளவிற்கு நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறீங்க? அந்த சாட்சி பலரை இழுத்துட்டு வரும். ஒரு சமாரிய ஸ்திரீயுடைய சாட்சி முழு சமாரியாவையும் ரட்சித்தது. ஒரு பிலிப்புடைய ஊழியம் செய்யாததை, ஒரு சீசர்களுடைய ஊழியம் செய்யாததை பலருடன் வசித்த சமாரிய ஸ்திரீ சாட்சி சொன்ன வேளையிலே அற்புதங்கள் நடைபெற்றது. உங்களுடைய சாட்சி எடுபடுமா? உங்களுடைய சாட்சி வீதம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, live for today and live for your church and your family and also the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வாழுங்கள். ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக வாழ்ந்தவர்கள் எவரும் எதையுமே இழப்பது இல்லை. ஒரு பக்தன் பாடினார், அதை நான் குற்றம் சாட்டவில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை என அவருடைய ஒரு வார்த்தையை கூட எதிர்த்து பேச நான் தகுதியற்றவன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா ஒன்றே ஒன்று, நாம் கிறிஸ்துவுக்காக எதையுமே இழக்கல. நான் அந்த புல்பீட்ல இருந்து சொல்ல முடியும், நான் அந்த கிறிஸ்துவுக்காக எதையுமே இழக்கல. என் தகப்பனார் இழந்தார், என் தாய் இழந்தார்கள். ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக எதையுமே இழக்கல, எதையுமே நான் தியாகம் செய்யல. ஆனா கிறிஸ்துவுக்காக இழந்தோர் தரித்திரர் ஆனதில்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன், கிறிஸ்துவுக்காக இழக்க நம்மகிட்ட எதுவுமே இல்லைங்க. எல்லாமே அவர் தந்தது. நாசியில் சுவாசம் அவர் தந்தது, ஜீவன் அவர் தந்தது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியை தேடுங்கள். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் நம்மிடத்துல வந்து களி கூர்ந்து மகிழும்படி தந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. செய்த நன்மைகள் நினைத்து பாடி துதித்து ஆண்டவரே மகிழ செய்ததுக்காக நன்றி. ஊழியத்திற்காக உதைத்து கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களில் 1000 மடங்கு ஆசீர்வதித்து நன்மையினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்குவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ராஜ்யத்திற்காக, ராஜ்யத்தின் பணிக்காக விதைத்த எல்லா உள்ளங்களையும் அப்படியாக நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல நீங்களோடு கூட பேசுகிற வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதிகமாக ஜெபித்து, ராஜ்யத்திற்காக ஜெபித்து, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்துபடி நாமத்தை மைப்படுத்தி ஒரு நன்மை குறைபடாதபடி சாட்சியாய் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொன்னீர்கள். அது நாங்கள் நித்தமும் தேட, சரியான விதங்களிலே தேட என் ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடைசி நாள்ல ராஜ்யத்திற்கான தேவையான ஜெபங்கள் எங்களிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே அதிகமாக பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளையில கூட விட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ராஜ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறுதி ஆபரேஷன்ல நீங்க கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீரே பரம வைத்தியர் ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீங்க. நீ அற்புத சுகத்தை தந்து கூட இருந்து ஒரு சாட்சியை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல சிதம்பரனுடைய அன்புடைய மகனுடைய ஆண்டவரே ஆபரேஷனுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்களை கேட்டு ஒரு அற்புதங்களை செய்வீராக.
பலனை சுகத்தை தருவீராக. எந்தெந்த பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே நீரே அவர்களுக்கு காண்டாமல் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல அலகாபாத்தில் இருக்கிற ஆண்டவரே ஆனந்தராஜ் ஊழியர்காய் சோத்திரம். ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தகப்பன் நமக்காக பலமாய் ஓட ஆண்டவர் ஊழியத்தை செய்யத்தக்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீ தருமடியாய் செபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீ வழிநடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் சுகம் தந்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதான ஒரு அற்புதம் இப்பொழுதே அவர்கள் மத்தியில் நடக்கும்படியாய் செபிக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்துங்க. சுகம் தருகிற யெகோவா ரப்பா எல்லா பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் சுகம் தந்து நடத்துவீராக, சாட்சியாக மாற்றுவீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு மீண்டும் இருப்பதாக. ஆமென்.